ஸோ சூர்யா எப்பவுமே வந்து நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா ஒருத்தவங்களை இன்வைட் பண்றோம் அப்படின்னாலே அவங்க கண்டிப்பா அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சாதனை படைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாரா இருக்க போறாங்க? கண்டிப்பா பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆகச்சிறந்த மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளாக பார்க்கப்படுறது ஒருத்தர் தான். யாருன்னு கேட்டீங்கன்னா மருத்துவர். கரெக்ட் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு மருத்துவர் தான் கூப்பிட போறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்கு, என்னென்ன குறைபாடுகள் நம்ம அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், குறிப்பாக இளம் வயது பெண்கள் மற்றும் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சரி, இந்த குறைபாடுகள் கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த ஷோலையும் நம்ம போக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய டாக்டர் அந்த மாதிரி ஸோ நல்லா பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் நசீம் சையத் அவர்கள் தான். வெல்கம் பண்ணிடலாமா? தாராளமா. எஸ், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஃபைன். உங்களை பார்க்கும்போதே செட்டே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஓகே மேம். ஆக்சுவலாக திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், குழலும் இனிதி இல்லை யாழும் இனிதி இல்லை தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இந்த ஒர்க் எவ்வளோ ரசிக்கிறீங்க நீங்கள்? ஒர்க் இஸ் நாட் ஒர்க் இஃப் யூஆர் என்ஜாயிங் இட். ஸோ வேலை செய்யறது வந்து பிடிச்ச வேலை செய்யணும். ஸோ ஒர்க் வந்து என்ஜாய் பண்ணுறப்போ அது வந்து ஒர்க் மாதிரியே தெரியாது. அண்டு மெடிசன்லேயும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான், வேர் இட்ஸ் நாட் ஆல் சிக்னஸ். அதனால் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து ஒரு சந்தோஷம். ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஒரு பயங்கர ஒரு சந்தோஷ செய்தி, உடனே வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 7th மந்தில் வளகாப்பு செய்வாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. வி பிகம் ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ this is the only specialty in which entire family will come. So this is the one specialty where we have happiness throughout. After the delivery, once we deliver, we get gifts and boxes of chocolates. And so it's a happy place. ஓகே. ஸோ பிடிச்ச வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வேலையும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ. ஸோ அப்போது உங்களை தேடி வரவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகக்கூடிய ஒரு அழகான துறை இந்த துறை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் பேசும்போது. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையும் உங்கள் பேஷண்ட்ஸும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறத வச்சே தெரியுது மேம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டத்தில் ஏன் இருக்குது மேம்? எதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது? இன்ஃபர்டிலிட்டி சொல்கிறீங்களா? இட்ஸ் மல்டிஃபேக்டோரியல்னு சொல்லலாம். மல்டிஃபேக்டோரியல்னா ஒரு ஃபேக்டர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் வந்து படிக்கிற காலத்தில் வந்து 2-3 ஃபேக்டர் இருக்கும். அதாவது லேடிஸுக்கு வந்து எக்ஸ் ஃபார்ம் ஆகலை, ஆர் டியூப் இஸ் பிளாக்ட், இல்லாட்டி ஏதோ ஒரு கருப்பையில் ஏதோ ஒரு மால்ஃபார்மேஷன், இல்லை ஒரு கட்டி இருக்குது, அந்த மாதிரி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் which can be rectified or which cannot be rectified ன்னு சொல்லுங்க. 70% of the problems வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கும், and 25 to 30 ன்னு சொல்லுங்களேன் for boys. But now there is complete role reversal மாதிரி இருக்கு. There is a lot of male infertility also. And female infertility is also there. நான் சொன்ன multifactorial causes. One is environmental change. So they have to live their day-to-day lives. அவங்க வந்து டெய்லி வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே வேலையோட ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போது லேடிஸும் வந்து ஈக்குவலி தே ஆர் கோயிங் ஃபார் ஒர்க் இல்லையா? ஸோ அங்கே ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஹவுஸோட ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸோட ஸ்ட்ரெஸ். அண்ட் முன்னாடி வந்து ஒரு காலத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் யூஸ் டு பி டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஒரு விட்டு கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்தது, வெதர் ஆன் த ஹஸ்பண்ட் சைட் ஆர் ஆன் த ஒய்ஃப் சைட். நவ் இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ அந்த விட்டு கொடுக்குற பழக்கமும் கிடையாது. அண்ட் ஆல்சோ யூனோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹாவ் தேர் ஓன் வே ஆஃப் லைஃப், அண்ட் தட் கோஆப்ரேஷன் விச் இஸ் ரிக்வயர்ட் இஸ் நாட் தேர். ஸோ டாக்டர், இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா லேட் மேரேஜஸ். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பிகாஸ் யூ பிளானிங் லேட். ஏன்னா நிறைய பேர் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றனால தள்ளி போடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரீசனாக இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. ஸோ டு யூ ரியலி திங்க் ஏஜ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்? அப்படின்னு என்ன ஏஜ் நீங்கள் சொல்லுவீங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு? ஆக்சுவலி there is women's liberation, and we ourselves have raised the age of marriage. Gynecologists were
ஒரு ஃபார் அ லாங் டைம் சைல்டு மேரேஜ் இருந்தது. ஸோ அந்த சைல்டு மேரேஜ் அபாலிஷ் பண்ணிட்டு இந்த ஏஜ் ஆஃப் மேரேஜ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அது ஒரு லா கொண்டு வர்றதுக்கு கைனகாலஜிஸ்ட் வெரி ஆக்டிவ் ஃபார் தட். அதனால அந்த ஏஜ் வந்தது 18 இயர்ஸில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 18 இயர்ஸில் கல்யாணம் பண்ணணும்னா தட்ஸ் த ஐடியல் ஏஜ் ஃபார் பிகமிங் ப்ரெக்னென்ட். ஓகே. அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அதாவது லேட்டாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கு, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்குமா? கட்டாயமாக இருக்கும். பிகாஸ் அட்வான்சிங் மெட்டர்னல் ஏஜில் வந்து தெர் ஆர் சர்டன் டிசீசஸ் அசோசியேட்டட் லைக் டவுன் சிண்ட்ரோம் அண்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். ப்ளஸ் வந்து இப்போ மெட்டர்னல் ஏஜ் ஆக ஆக 30க்கு மேலே 35க்கு மேலே ஆக்சுவலி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபிட்டிஸ் வருங்காலத்தில் வரப்போகுதுன்னா, அதாவது 45க்கு மேலே வரப்போகுதுன்னா அது வந்து இந்த டைமில் காட்டிட்டு போயிடும். ஓகே, நான் வரப்போகிறேன் ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு வந்து காட்டிட்டு போயிடும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் கட்டாயமாக அதுக்கு பேர் தான் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து அப்படியே உட்காந்துக்கும், போகவே போகாது. ஸோ இது வர்றப்போ தாய்க்கு மட்டும் இல்லை குழந்தைக்கும் பாதிக்கும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஷீ இஸ் டயபெட்டிக். அந்த டைமுக்கு ஷீ இஸ் டயபெட்டிக். அது இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன சில மெடிசின்ஸ் கொடுக்கலாமோ டயபெட்டிக்ஸ்க்கு ஃப்ரீயாக நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசின்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் அதெல்லாம் வந்து குழந்தைக்கு போய் சேரும். அதே மாதிரி பிபி ஆல்சோ எல்லா டேப்லெட்ஸும் கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டேப்லெட்ஸ் தான் சேஃபு. ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து வி ஹாவ் டு ப்ளே அலாங் வித் தீஸ் டேப்லெட்ஸ் டு சி த கண்ட்ரோல். இவங்களுக்கு வந்து டெலிவரி கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் டயபெட்டிஸில் என்ன ஆகும்னா இன்ஃபென்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர்ன்னு அது ஒரு நாமின்க்ளேச்சர். வாட் இஸ் த இன்ஃபென்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர்? அந்த பாப்பா வந்து ஹியூஜ் சைஸில் இருக்கும், ஷோல்டர்ஸ் எல்லாம் ப்ராட் ஆகிடும், நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, ஈஸியாக ஒரு காரணம் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே இறந்து போயிடும். ஸோ இன்ட்ராயூட்ரைன் டெத்துக்கு ஒரு காமன் காஸ் வந்து diabetes of the mother. So gestational diabetes வந்ததுன்னா that obstetrician will be so worried. அது டெலிவரி பண்ணி அந்த பாப்பாவை தூக்கி கையில் கொடுக்குற வரைக்கும், because some things we cannot go on expressing. மா உன் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்துடுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. So we have to talk positively. But அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, அம்மா குழந்தை உலாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டெய்லி வந்து உங்கள் மாமியார் கிட்ட சொல்லணும், உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். ஸோ அண்ட் ஐ டெல் த ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ, நீங்கள் வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு பதிலாக சாப்பிடாம அவள் இருக்க மாட்டா. ஸோ குழந்தை உலாத்திச்சா, இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கா, மூவ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கா, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா சொல்லிட்டு அந்த கேள்வி கேளுங்க. ஸோ தட் இதெல்லாம் கேட்கும்போது என்ன மாற்றங்கள் நிகழும் மேம் ஆக்சுவலாக அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ? த மூவ்மெண்ட் சொல்கிறீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சப்போஸிங் யூ ஹேவ் எ சைல்டுன்னு சொல்லுங்களா, தேர் இஸ் எ மதர் அண்ட் எ சைல்டு. அந்த சைல்டு வந்து எப்போவுமே ஆக்டிவ் கலாட்டா பண்ணிட்டு, பட் மதர் வில் சிட் குவாய்ட்லி, ஷீல் பி சிட்டிங் அண்ட் ரீடிங் அ புக் ஆர் வாட்சிங் டிவி. அது பாட்டுக்கு அது கத்தும், திங்ஸ் ஒடிக்கும், சவுண்டு பண்ணிட்டு இருக்கோம், ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் த மதர் வில் நாட் பி பாதர்ட். ஏன்னா தட் இஸ் அ நார்மல் சைல்டு. அதுதான் அது. ஈவன் சப்போஸிங் அதர் பீப்புள் ஆர் அஃபெக்டட், ஷீ வில் நாட் பி அஃபெக்டட். அதுதான் நார்மல்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அந்த அம்மா. பட் அதே சைல்டு வந்து திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்லி த மதர் வில் லுக் அரவுண்ட், வேர் இஸ் மை சைல்டு. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ் எதனால் குறையுதுன்னா, சம்திங் இஸ் லேக்கிங். ஐதர் லேக் ஆஃப் வாட்டர், lack of blood flow to the baby, lack of nourishment, or something which is caused lack of oxygen, like a cord around the neck. அந்த கொடி சுத்திடும் இல்லையா கழுத்தில். ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்ட்ராங்குலேஷன். ஸோ குழந்தை என்ன பண்ணும், அது மூவ்மெண்ட் பண்ணால் டைட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கும். ஸோ தட் இஸ் இட்ஸ் வே ஆஃப் சேயிங் ப்ளீஸ் டேக் கேர். ஸோ இதுக்கு பேர் வந்து whenever there is a less movements நம்ம என்ன சொல்லுவோம்னா fetal alarm signal. ஸோ அது குழந்தை வந்து அந்த அலார்மை கொடுத்துரும். ஸோ அலார்ம் கொடுத்த உடனே தாய் வந்து should become alert. It could be nothing. Sometimes it will be just a sleeping baby. Sometimes it could be just that அதுக்கு வந்து சரியான நரிஷ்மெண்ட் கிடைக்கல.
ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் வந்து டாக்டர் செக் பண்ண பிறகு தெர் இஸ் அ டெஸ்ட் கால்ட் கார்டியோடோபோகிராஃபி. ஓகே. கார்டியோடோபோகிராஃபி இஸ் நத்திங் பட் அ ரெக்கார்டிங் ஆஃப் த பேபிஸ் ஹார்ட் பீட் வித் வேரியேஷன். அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேரியேஷன் இருக்கணும், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் வித்தின் அ கிராஃப். ஓகே. ஸோ பிட்வீன் 100 to 180 இருக்கும் அந்த கிராஃப். ஓகே. ஸோ பிலோ 140 பிலோ 120 போயிடுச்சுன்னா we are alert. ஓகே. பிலோ 100னா நீட்ஸ் டு டெலிவர் ஃபாஸ்ட். அதே மாதிரி டாக்கிகார்டியா இருந்ததுன்னா, டாக்கிகார்டினா ஹை ரேட். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட we have to become alert. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அந்த பேட்டர்னில் வந்து ஸ்லீப்பிங் ஃபீட்டஸ் இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இசிஜில எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்னா யூ கெட் வரி. சேம் வே ஹியர் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கால்ட் அ ஸ்லீப்பிங் ஃபீட்டஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்து பார்ப்போம், பை வாய்ஸ், பை சவுண்ட் ஆர் பை ஜஸ்ட் ட்ரைங் டு மூவ் த பேபி, ஆல் தோஸ் திங்ஸ். அப்போ கூட வந்து அதே மாதிரி இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு deliver the baby as soon as possible. So சில பேஷண்ட்ஸால வந்து டெலிவரி சி செக்ஷன், ஐ மீன் லைக் நார்மல் டெலிவரி பண்ண முடியாதுன்றனால they opt for a C section. Sometimes doctors due to situations இல்ல சி தான் பெட்டர் அப்படின்றது சொல்லுவாங்க. பட் இப்போ 90% ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சி தான் அதிகமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சே என்ன அதை பற்றி? முன்னாடி வந்து டெலிவரி வந்து இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க அம்மா. டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆர் எனி டெலிவரி இஸ் அன் ஆர்ட்னு. இப்போ டெலிவரி அப்படி கிடையாது, டெலிவரி இஸ் அ சயின்ஸ். ஸோ முன்னாடி வந்து டெலிவரி வாஸ் டோட்டலி மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் டெலிவரிங் த மதர் சேஃப்லி வித்தவுட் எனி ஆப்ரேஷன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து சிசேரியன் பண்ணால் அந்த மதரோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து நிறைய இருக்கும். மதர்ஸோட மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது ஒரு 100 பேருக்கு சிசேரியன் பண்ணால் அதில் வந்து 25 பேருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். ஓகே. இப்போ வந்து anesthesia is good and asepsis antibiotics available இருக்கு. அதனால இட்ஸ் an ideal situation. இப்போ நார்மல் டெலிவரியில் என்ன, எப்படியாவது கிழந்து இழுக்கணும் அந்த குழந்தைய. ஸோ கிழந்து இழுக்கிறப்போ யூ நீட் சம் அடிஷ்னல் ஃபோர்ஸஸ். அதனால ஃபோர்சப்ஸ் போடுவாங்க, வேக்யூம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஃபோர்சப்ஸ் அண்ட் வேக்யூம் அப்ளை பண்ணுறப்போ டேர்ஸ் ஆகும், கிழிஞ்சு போயிடும். ஸோ அது உட்காந்து தைச்சிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மூத்திரப்பை, இது ஏனஸ்ஸு, இதெல்லாம் வந்து டேர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து தைச்சிட்டு இருக்கிற மேபி 2-3 hours ஆல்சோ தே வில் பி சிட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். அது மட்டும் இல்லாமல் ஏரியா இஸ் ஸோ ஸ்மால் ஃப்ரம் பிலோ. உள்ளேருந்து வந்து அந்த விஷுவலைசேஷன், பீப்புள் அசிஸ்டிங் யூ, பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி இன் ஸ்டேட் ஆஃப் ஷாக், ஏன்னா நிறைய ப்ளீடிங் ஆகிட்டு வந்துட்டு அப்போ வந்து அவளுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறது வந்து கூட அப்ராப்ரியேட் ஒரு அனஸ்தீசியா கிடைக்காது. யூ cannot bring her down also, means you cannot take her deep into anesthesia. So it's a really very very difficult traumatic situation னு சொல்லலாம். Not only the trauma is for the patient but also for the obstetrician. So அந்த காலத்தை விட்டுட்டு இப்போ either you have a normal delivery with a little bit of help from outside with a little vacuum or outlet forceps, or you have a cesarean section which is neat, a small cut through which the baby comes out neatly. Mother and baby are fine and safe also. Okay. Not much of blood loss because it is a planned, mentally you plan, this is how far I'll take her. If the baby is not நான் வந்து இவ்வளோ குழந்தை வந்து டிசெண்ட் ஆகலை, அதாவது ஸ்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த ஹெட், -5லேருந்து -4, -3, -2, -1, 0ன்னு சொல்லி, 0 இஸ் த பிளேஸ் வேர் குழந்தை வந்து ஒரு அளவுக்கு பெல்விஸ்குள்ளே வந்தாச்சு. 10 சென்டிமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அந்த ஹெட் டிசென்ட். அதே மாதிரி வந்து இந்த கருப்பை வாய் கூட வந்து திறக்கும். திறக்கிறப்போ வந்து 1 centimeter to 10 centimeters ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த ஹெட்னு சொல்லுங்களேன், அது 10 centimeters diameter. ஸோ இது வந்து சப்போஸிங் அந்த டைலிட்டேஷனே ஆகலை, 3 centimetersலேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்குன்னா ஈஸி சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஈஸி சான்ஸ் ஆஃப் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் குறைஞ்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இந்த மோஷன் பாஸ் பண்ணி முழுங்கிட்டு மிக்கோனியம் ஆஸ்பிரேஷன் ஆகி அந்த பேபியை வெளியே எடுத்து அது அழாமல் டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறத விட நீட்டாக ஒரு சிசேரியன் பண்ணி கொடுத்தோன்னா
it's good for the baby as well as the mother. ஆனா இப்போ பிசிஓடின்னு கூட ஒரு பிரச்சனை இருக்கே மேம், அது அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க. So polycystic ovarian disease is it's a disease comprising of, not a disease actually, it's a metabolic syndrome in சொல்லலாம். So it contains 2 or 3 parts to it. One is obese இருப்பாங்க, obese-னா குண்டா இருப்பாங்க, மூஞ்சியில் வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் நிறைய இருக்கும், பியர்ட் மாதிரி முஸ்டாஷ் மாதிரி இருக்கும், ஆக்னி இருக்கும், பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற முடி வந்து கொஞ்சம் ஸ்பார்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் ஒரு ரஃப் லுக், ஒரு ஃபெமினைன் லுக் இல்லாமல் ஒரு ரஃப் லுக் ஆகிடும், அட்ராக்டிவ் லுக் இருக்காது. பார்த்தா யூஸ்வலி ஹவெவர் பர்சன் இஸ், அந்த யங் ஏஜில் வந்து ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் ஃபீமேல், அந்த அட்ராக்டிவ்னஸ் இருக்காது. சென்ட்ரல் கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கும், அதாவது வயிற்றில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். அண்டு உள்ளே பார்த்தா வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஓவரீஸில் வந்து நிறைய சின்ன 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 நீர் கட்டி இருக்கும், அதாவது சுற்றி இருக்குது. அந்த சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ஓவரிக்கு வந்து ஒரு லைனிங் இருக்குது, ஜஸ்ட் நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஈஸி டு காம்ப்ரிஹெண்ட் மாதிரி சொல்கிறவங்களுக்கு. பிம்பிள்ஸ் வந்தால் எல்லாருக்கும் வந்து பிம்பிள் வரும், அப்படியே அது ஒடிஞ்சு போயிடும், வந்ததே தெரியாது, எப்போ ஒடிஞ்சு டமால் நல்லா முடியாது, எப்போ போச்சுன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து ஓவரியில் ஒரு எவ்ரி டைம் ஒரு எக் கம்ஸ் அண்ட் சைலண்ட்டாக அது ரப்சர் ஆகிடும். ஓகே. பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாதமும் அந்த முட்டை வந்து விடியறதுக்கு பார்க்கும், நல்ல ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது விடியறதுக்கு பார்க்கும், விடிய முடியாது. பிகாஸ் தட் இட்ஸ் த ஸ்கின் ஆஃப் த ஓவரி, ஜஸ்ட் இன் லே டர்ம்ஸ் ஐம் ட்ரைங் டு டெல் யூ, it's so thick that it cannot break. So what happens, the ovary tries to put that egg in some other place. So சரி இந்த இடம் சரியில்லை, பக்கத்தில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் போவோம். ஸோ அதே மாதிரி சுற்றி 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 ஹோல் எக் இஸ் லைக் a necklace of cysts. So that's why it's called polycystic ovarian syndrome. So there is a treatment for it, medical treatmentum இருக்கு, surgical treatmentum இருக்கு, லாப்ரோஸ்கோபி பண்ணிட்டு அந்த சிஸ்ட் எல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கம்பைன்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட். சூப்பர். இப்போ எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அவள் எவ்வளோ வயசானாலும் எனக்கு பெண் பிள்ளை தான். இப்போது அவள் பெரிய பொண்ணு ஆகிறா அப்படிங்கும்போது அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க ஆஸ் அ ஃபாதராக நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? மைல்ஸ்டோன்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரி. மைல்ஸ்டோன்ஸ்னால் அவளுக்கு வந்து அந்த ஹைட் வருதான்னு சொல்லி, ஹவ் ஓல்ட் இஸ் ஷீ, சப்போஸிங் ஷீ இஸ் 8 or 10 அந்த ஏஜில் வந்து ஃபஸ்ட் வந்து க்ரோத் வரும், க்ரோத் ஸ்பர்ட். ஸோ அந்த க்ரோத் ஸ்பர்ட் எதனால் வருதுன்னா க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ க்ரோத் ஸ்பர்ட்னா ஐடியல் ஹைட், அவ்வளோதான், இனிமேல் வந்து ஹைட் வராது. ஸோ க்ரோத் ஸ்பர்ட் வந்த பிறகு தென் கம்ஸ் மெனார்கி. மெனார்கிலேயே வந்து நிறைய இருக்குது, அதாவது அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், யூட்ரஸ் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் வந்து இந்த பீரியட்ஸ் வர்றது. ஸோ தட் ஒன்லி இஸ் மெனார்கி, பீரியட்ஸ் வர்றது வந்து மெனார்கி. ஸோ இட் கம்ப்ரைசஸ் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, யூட்ரஸோட ஐடியல் க்ரோத் வர்றது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து நிறைய கரெக்டான நியூட்ரிஷன் இருக்கணும். ஓகே. ஸோ ஆல் த டைம் வந்து வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது, பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ், nutrition is not balanced. Okay. So what is a balanced nutrition? She should get protein, she should get carbohydrate, little amount of fat. Fatum venum, fat landu da, fat is cholesterol. So cholesterol is the mother of all the hormones. Okay. So acetate, cholesterol, then only you get our hormones. Okay. That is estrogen and progesterone varudilya. That is the these are the daughters of cholesterol and solalol. Yes, ma'am. So without cholesterol you can't get this. So supposing a person is very lean and there's not sufficient cholesterol in the body, then naturally hormone release will not be there and naturally menarche will be delayed. Okay. So these are the things, everything is required. Vitamins veno and minerals veno, and also minerals la vandu ungalku thyroid seriya function agudha, iodine seriya iruka, all these things you have to see.
ஓகே. இப்போ வந்து இப்போ ப்ரெக்னன்சி இப்போ ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேஸ். விமன் டசன்ட் ஹேவ் டு ஸ்டாப் வாட் ஷீ இஸ் டூயிங். எதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் எனி ஈவன் அத்லெட் இருக்கிறவங்க எல்லாருமே தே கேன் கீப் டூயிங் வாட் தே டூ அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் உட்கார வேணாம், ரிலாக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் யோர் சே as a Definitely what you're saying is correct, but there are certain things where you cannot say just okay, let's continue. Supposing she is working in a place where there is radiation solungla, she's working in the x-ray department. She's a nurse who's working in the x-ray department. She should not work there. Radiation is குழந்தைக்கு வந்து malformations வந்துரும். In fact, pregnant ஆக போற ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பேபி பிளான் பண்றேன்னா அதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடியே வந்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. அதே supposing by the way, let me just tell this, it's not concerning women, even men, if they are planning to have a child, if they are working in factory, அங்க வந்து heavy high temperature furnaces இருக்குன்னு சொல்லுங்க, அப்போ அவங்க sperm count கம்மி ஆயிடும். So if they are planning a child and if their sperm count is low, then they should not work in such a job. Okay. So because of that the sperm count comes down. So these are the things. You have to make some adjustments. An atmosphere where there is no harm to the baby. Okay. Super. தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு மேம். பெண்களுடைய 7 பருவங்கள் சொல்லுவாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இந்த பெண்களோட இந்த 7 வகை பருவங்களும் பெருமைப்படும். எப்படின்னா, ஒரு பெண்ணை அம்மான்னு சொல்லும் போது உங்களை மருத்துவரா பார்த்தத விட ஒரு அம்மாவா தான் பார்த்தோம் இன்னைக்கு. அவ்வளோ அழகா, அவ்வளோ எளிமையா, எவ்வளோ நீங்கள் நெருக்கமாக உங்களுடைய பேஷண்ட்ஸ் கூட இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அவங்களுடைய பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இன்னைக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, உங்க ஹவு டு யூ see your workன்னு சொல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணலன்னா ஒர்க் தென் இட்ஸ் அப். ஆக்சுவலாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் மேம் இந்த ஷோ. கண்டிப்பாக ஸ்பெஷாலிட்டி சூஸ் பண்ணுறப்போ நான் அதுதான் சொல்வேன். இஃப் யூ என்ஜாய் யுவர் ஒர்க், then work is not work at all. Okay. It is will be every day when you get up, நீங்கள் வந்து வேலைக்கு போகணுன்னா சந்தோஷப்பட்டு போகணும். இன்னைக்கு போய் நான் ஒரு டெலிவரி பார்க்க போகிறேன், அந்த கஷ்டமான டெலிவரி இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷன் இருக்கும். பட் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு ஹை இருக்கும் பாருங்க, அப்படி ஒரு அட்ரினலின். ஆக்சுவலி இன்னொரு கைனகாலஜிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து ஆக்சுவலி வீஸ் இருந்தது நசீம், பட் அந்த டெலிவரி எல்லாம் பண்ண பிறகு அந்த சந்தோஷத்துல வீஸ் எங்கே போச்சேன்னு தெரியல. அவ்வளோ அந்த ஸ்டீராய்ட்ஸ், we also will have secrete steroids depending on the stress of the situation. Okay. So I'm feeling fine now ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. So this is how it is. We also stress a lot, but the outcome should be good. Okay. So if the outcome is good, the job is good. Yeah. Thank you so much. Success all over. ஆக்சுவலாக பிரச்சனையே இருந்தாலும் கூட நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளில் பிரச்சனை ஓடி போயிடும். So அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த மார்னிங்கை ரொம்ப சிறப்பான மார்னிங்காக மாற்றி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக உங்களோட இந்த இன்டர்வியூ பார்க்க போது இனிமே ஃபியூச்சர் ப்ரெக்னென்ட் ஆகிற உமனும் சரி, இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற நிறைய உமனும் சரி, ஸ்மால் டேக் ஹோம் மெசேஜ் நான் சொல்லிடுறேன். ஷூர். Before pregnancy, we generally all obstetricians advise start taking folic acid. Okay. Folic acid 5 milligram tablets, so cheap. It is less than a rupee. So அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு. அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் என்னன்னா மண்டை ஓடு இல்லாமல் பிரெயின்லாம் வெளியே வந்திருக்கும், ஏனன்கெஃபலின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்பைன் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ கிளெஃப்ட் பேலட் ஒதுடு இருக்கு இல்லையா, ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து 6 months பிஃபோர் ப்ரெக்னன்சி ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டா இந்த பிரச்சனை வராது. ஆல் சொல்யூஷன்ஸ். பட் அதுதான் சொல்றேன், இந்த ப்ரீ பிரெக்னன்சி ஒரு கன்சல்டேஷன் இருக்கணும். இதெல்லாம் டெஃபினெட்லி டோன்ட் பிளான் அ பிரெக்னன்சி ஜஸ்ட் லைக் தட். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாண பத்திரிக்கை வைக்கிறீங்க இல்லையா, அந்த டைம்லயே தாய் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு, இஃப் யூ ஆர் பிளானிங் அ பிரெக்னன்சி, இஃப் யூ ஆர் நாட் பிளானிங் பரவாயில்ல, அடுத்தது கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த மாசமே வந்து எல்லா குட் நியூஸ் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங் ஒன்று பண்ணிட்டு லெட் ஹர் பி ஃபிட்.
இன்னொன்று என்னென்னா மென்டலி கூட யூ ஷுட் பி ஃபிட். நிறைய பேர் வந்து மனநோய் ஏதாவது இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், மேபி தி டோன்ட் லைக் த மேரேஜ், டோன்ட் லைக் த பார்ட்னர், இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. மென்டல் இல்னஸ் இஸ் ஆல்சோ எ டிசீஸ், ஜஸ்ட் சம் கெமிக்கல் which has to be set right in the brain. You have to go for counseling first. Counseling பண்ணிட்டு அதுக்கு வந்து மெடிகேஷன் தேவை இருக்குன்னா அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் they'll be happy. There are so many film stars எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, because of mental illness they are committing suicide, they are அதெல்லாம் வந்து just, and before that there is a cry for help. அந்த cry for help வந்து கேட்கணும். Relatives should listen to it and should take it seriously, treat them. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சி. நாட் மேரேஜ் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் அ மென்டல் இல்னஸ், ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் அ மென்டல் இல்னஸ். இது வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் பிளான். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பராக. ஸோ யாருக்காவது பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த ஷோ பார்த்தாவே சரியாயிடும் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம். ஆக்சுவலாக ஒட்டுமொத்த டீம் சார்பாக பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் என்னவா இருக்கணும், அதே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாங்க, சூப்பராக சொன்னீங்க. ஸோ டாக்டரும் அதுக்கு போல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. யார் யாருக்கு எவ்வளவு சோகங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை வந்து மகப்பேறு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறது தான். ஸோ அது கிட்டத்தட்ட இந்த ஷோ பார்க்கும்போது நமக்கே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இன்னைக்கு விருந்தினர் பக்கம். ஸோ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.